நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மகிமை நிறைந்த நாமத்தால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம். ஐசாயா சாப்டர் 41 verse 10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். என் நீதியின் வலது கரத்தினால் என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தபடியினால அந்த கருத்தினால் நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை தாங்குவேன். இன்றைக்கு கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தின் கடைசி பகுதியை குறித்து நாம் தியானிப்போம். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அந்த நாமம் நம்மை தாங்கக்கூடிய ஒரு நாமம். நீதியின் வலது கரம். நீதி என்றால் என்ன? நீதி என்றால் என்ன? ஆங்கிலத்தில் அதை ஜஸ்டிஸ் என்று சொல்லுகிறார்கள், இல்லாவிட்டால் ரைச்சஸ்னஸ் என்று சொல்லுகிறார்கள். நீதி, நீதியின் அதனுடைய சரியான அர்த்தத்தை பார்த்தோம் என்றால் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்கக்கூடிய ஒரு குணம். ஆண்டவருடைய கரம் நேர்மையானது, ஆண்டவருடைய கரம் நீதியானது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான அந்த கருத்திலே தேவன் நம்மை தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் அதனுடைய அர்த்தம். நேர்மை, நியாயம். நேர்மை, நியாயம். கர்த்தரின் வலதுகரம் நீதியின் வலதுகரம். முதலாவதாக அந்த நீதியை குறித்து தியானிப்போம். சங்கீத புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 48:10. Psalm 48:10. தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உமது வலது கரம் நேர்மையாலும் உமது வலது கரம் நியாயத்தாலும் இருக்கக்கூடிய அந்த தன்மையோடு, அந்த குணத்தோடு அது நிறைந்திருக்கிறது. அநேக வேளையில் நாம் ஜெபிக்கிற வேளையில், ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு வாய்க்கப்பண்ண செய்து முடியும் அப்படி இப்படின்னு நம்ம ஜெபிக்கிற வேளையில் நாம் பார்ப்பது ஆண்டோட வலது கருத்தில் இருக்கிற அந்த ஆணி அடித்த அந்த கருத்தை தான் நாம் பார்க்குறோம், அந்த தழும்புகளை தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த கருத்தில் என்ன இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயம் நேர்மை நிறைந்த நீதியின் வலதுகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆண்டவருடைய கருத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிற வேளையில், ஆண்டவருடைய கரம் நம்மை தாங்குகிற வேளையில் அவர் நமக்காய் நேர்மையான காரியங்களை செய்கிறார், நீதியான காரியங்களை செய்கிறார், நியாயமான காரியங்களை அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அதனால் தான் சொன்னார், என் நீதி நிறைந்த இந்த வலது கரத்தினால நான் உன்னை தாங்குகிறேன் என்று. யாக்கோபு 3:18. ஜேம்ஸ் சாப்டர் 3 verse 18. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. நீதியாகிய கனியானது, கனி, நீதி என்பதை கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கருத்தில், இயேசுவின் கருத்தில் அந்த கனி இருக்கிறது. அந்த கனி சமாதானத்தை நடப்பிக்கிற, சமாதானம் என்கிற கனி ஆண்டவருடைய கருத்தில் இருக்கிறது. யார் யார் சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாக இருக்கிறார்களோ அவருடைய கருத்தில் இருக்கிற அந்த நீதியின் கனியானது சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய கருத்தில் என்ன இருக்குது? சமாதானம் இருக்கிறது. முதல்ல ஆண்டவருடைய கருத்தில் என்ன இருக்கிறது என்று பார்த்தோம்? நீதியால் நிறைந்திருக்கிறது. அந்த நீதி சமாதானத்தின் கனியாய் வருகிறது. கர்த்தர் விதைக்கிறார். ஆண்டவரே, எனக்கு இருதயத்தில் சமாதானத்தை தாரும், உம்முடைய கருத்தை பிடித்து என் இருதயத்தில் வைத்து நான் ஜெபிக்கிறேன். நீதியின் கனியான அந்த சமாதானமானது நம்முடைய இருதயத்திலே விதைக்கப்படுகிறது. நீதி. அடுத்தது சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 17வது வசனம். சங்கீதம் 103:17 சொல்லப்பட்டிருக்க ஒரு அருமையான வசனம் இது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும்
அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், கர்த்தருடைய நீதி, நேர்மையான நியாயமான அந்த காரியங்கள் அவர்களுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும். யார் யார் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறார்களோ, தேவனுக்கு பயந்து நடக்கிறார்களோ, தேவனுக்கு பயந்து நேர்மையான நியாயமான காரியங்களை செய்கிறார்களோ, அந்த ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறது. தகப்பன் தாய் செய்கிற, கர்த்தருக்கு முன்பாய் செய்து கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் உள்ளது, அனாதியாய் இறங்குகிறது. ஆகையால் அவருக்கு பயந்தவர்கள், தேவனுக்கு பயந்து நம்ம ஜீவிக்கணும், தேவனுக்கு பயந்து பேசணும், பயந்து வாழணும். தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு நமக்குள் இருந்தென்றால் அந்த உணர்வானது அவருடைய பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் தலைமுறையாக இறங்கிறது. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அழகான வேத பகுதி பார்த்தீங்களா? பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஏசாயா 33 அதிகாரம் 5வது வசனத்தில் பாருங்க. ஏசாயா 33:5. ஐசாயா சாப்டர் 33 verse 5. கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். கர்த்தர் உயர்ந்தவர், கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிற இந்த நாட்களில், இந்த காலத்தில் அவர் சீயோனை, தம்முடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்டவர்களை நியாயத்தினாலும் நீதியினாலும் கர்த்தர் நிரப்புகிறாரா? ஆண்டவரே, எனக்கு நியாயம் வேணும், எனக்கு நீதி வேணும்னு அந்த உயர்ந்தவரை, உன்னதமானவரை நாம் நோக்கி பார்க்கிற வேளையில் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மேன்மையான காரியங்களை கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தோம், கர்த்தர் உன்னதராயிருந்தோம். கர்த்தர் தம்முடைய வலது கரத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நேராய் நீட்டுகிறார், நீட்டி அவர்களை தாங்குகிறார். நேர்மையான நியாயமானவைகளை செய்கிறபடியினால் அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் அவர் தம்முடைய கருத்தில் இருக்கிற நீதியினாலும் நியாயத்தினாலும் நம்மை தாங்குகிற வேளையில், அந்த நீதியின் மூலமாய் நம்மை நடத்துகிற வேளையில், நேர்மையாகவும் நியாயமாகவும் நம்மை நடத்துகிற வேளையில் நாம் எப்படி காணப்பட வேண்டும்? அவருடைய கட்டளையின்படி, அவருடைய பிரமாணத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி நாம் நடக்கிற வேளையில், இந்தந்த காரியங்களுக்கு நாம் விலகி இருக்கிற வேளையில் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மேல் இறங்கும். ஏசாயா 33 அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு லைனாக இந்த பகுதியை நாம் வாசிப்போம். வாசிக்கிற வேளையில் அங்கே ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீதியாய் நேர்மையாய் நற்குணம் உள்ளவர்கள், அப்படி நடக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். நீதியாய் நடக்கிறவர்கள் செம்மையானவைகளை பேசுவார்கள். ஆமென். செம்மையானவைகளை அவர்கள் பேசுவார்கள். ஒரு நீதியாய் நடக்கிறவன், தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், கர்த்தருடைய வலது கருத்தில் இருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை பெற்று என்னை அவர் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவன் செம்மையானவைகளை பேசுவான். செம்மையானவைகளை பேசுவான். இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, இடுக்கண் செய்ய மாட்டான். ஒருவருக்கு கூட அவர் கெடுதியான காரியங்களை செய்ய மாட்டான். தேவன் நீதியாக இருக்கிறார், அவரிடத்தில் நேர்மை இருக்கிறது, அவரிடத்தில் அநீதி இல்லை. அவருக்கு முன்பாக நான் நீதியாய் நடந்து செம்மையானவைகளை நான் பேசுவேன் என்று சொல்லுகிறவன் இடுக்கண் செய்ய மாட்டான். அந்த ஆதாயத்தை வெறுப்பான். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறுவான். பரிதானங்கள், அந்த லஞ்சம் எனக்கு வேண்டாம். பாருங்க, சகையு அநியாயமாய் வாங்கினவன். இயேசு வந்த உடனே அவன் சொல்லுகிறான், நான் அநியாயமாய் யார்கிட்ட வாங்கியிருந்தேன்னா அதை திருப்பி கொடுக்கிறேன். அநியாயம், பரிதானம். இன்றைக்கு உலகத்தில் இது அதிகமாக நடக்கிறது. லஞ்சம் கொடுத்தாதான் காரியம் நடக்குது. பரிதானங்களை வாங்காதபடி தன் கைகளை உதறுவான். அடுத்தது,
இரத்தம் சிந்தும்படியான யோசனைகளை கேட்க மாட்டான். நீதியாய் நடக்கிறவன், தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், தேவனோடு வாழ்கிறவன், வசனத்தை தியானிக்கிறவன், ஜெபிக்கிறவன் இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேட்க மாட்டான். கேட்காதபடி தன் செவியை அடைத்து கொள்வான். பரிதாபமான கடைசி காலத்துக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். நான் சொல்கிற இந்த கடைசி காலத்தில் எது நீதி, எது நியாயம், எது அநீதி என்று இல்லை என்று ஜனங்களை பார்ப்பதே கிடையாது. கிருபையானது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். கிருபை மேலே போயிட்டே இருக்குது. அந்த கிருபை நாட்கள் எல்லாம் முடிந்து போகக்கூடிய ஒரு நாட்கள், ஒரு காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை பார்க்கிற வேளையில், தேசங்களை பார்க்கிற வேளையில், இன்றைக்கு நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கிற வேளையில் ஆண்டோடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. வேத வசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. தேசத்தில் பயங்கரமான காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. வேத வசனத்தில் சொன்னபடி அந்த எந்த காரியமங்கள நீதியின் வலதுகரம் நீட்டப்பட்டிருக்கிறது. நீ நீதியாய் நடந்தாய் என்றால் நீ செம்மையானவைகளை பேசுவாய். என் கரம் நீதியின் கரம், என் கரத்தை பார். நீ நீதியாய் நடப்பாய் என்றால் செம்மையானவளை பேசுவாய். இழுக்கன் செய்ய மாட்டாய். அந்த இழுக்கனால் வருகிற ஆதாயத்தை நீ வெறுப்பாய். பரிதானம் நீ வாங்க மாட்டாய். அவர்களுக்கு முன்பு அவன் கைகளை உதறிவிட்டு நீ ஓடுவாய். நீ நீதியாய் நடப்பாய் என்றால் இரத்தம் சிந்துவதற்கான யோசனையை கேட்காமல் தன் செவியை அடைத்து கொள்வாய். கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. பொல்லாப்பு நடக்கிறது. பொல்லாப்பை காணாதபடிக்கு இந்த நீதியாய் நடக்கிறவன் அதை பார்க்க மாட்டான். தன் கண்களை அவன் அடைத்து கொள்ளுகிறான், மூடிக்கொள்ளுகிறான். நான் பார்க்க மாட்டேன். ஏனால் தேவன் வேத வசனத்தில் இருக்கிறது, அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நீதியாய் நடக்கிற நான் பாவத்தை காண மாட்டேன், பார்க்க மாட்டேன், பொல்லாப்பை காண மாட்டேன், என் கண்களை இறுக மூடிக்கொள்கிறேன் என்று சொல்லி அவன் நடப்பார். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய நீதியின் கருத்தினால் அவளை தாங்கி ஆசீர்வதிக்கிறார். அவர்களை தாங்கிய நீதியாய் நடக்கிற தம்முடைய பிள்ளைகளை பார்க்கிற வேளையில் தேவருக்கு மன மகிழ்ச்சி வருகிறது. இவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், இவர்களை உயர்த்த வேண்டும் என்று, ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, மேன்மைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இன்றைக்கு என் நீதியின் கருத்தினால் உன்னை தாங்க போகிறேன். எப்படி 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியாய் நடக்கிறவன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பாருங்கள். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதுவரையும் பார்த்தவர்கள் பரியாசம் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கு வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, நான் உன்னை தாங்குவேன். நீ நீதியாய் நடந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ நீதியாய் நடந்தால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைப்பேன், உயர்ந்த இடங்களிலே நான் உன்னை வைப்பேன். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். இரண்டாவதாக, கண்மலையின் அரண்கள் அவனை உயர்ந்த அடைக்கலமாகும். கண்மலைகளின் அரண்கள், கோட்டைகள் அவனுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலமாய் மாறும். அங்கும் சத்துரு பார்ப்பான், எப்படியாவது ஒரு சூழ்ச்சியுமா. யோபுவை பாருங்க, அவன் நல்லவன், அவன் பரிசுத்தன், அவன் உத்தமன், அவன் நீதிமான். இருப்பினும் சாத்தானுடைய சோதனை அவனுக்கு வருகிற வேளையில் எல்லாவற்றையும் இழந்தான். அவனை ஆண்டவரை பார்த்து சாத்தான் கேட்குறான், யோபுவை சுற்றிலும் நீர் வேலி அடைக்கவில்லையோ? அந்த கேள்வியிலே பாருங்க, ஒரு கிண்டல் கேள்வியாக கேட்குறான், அடைக்கவில்லையோ? ஆனாலும் கூட அவன் ஆண்டவரை மறுதளிக்கவில்லை. அவன் நீதியாய் நடந்தவன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஊத் தேசத்தில் அவர் ஒரு பெரிய செல்வந்தனாக இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை 2 மடங்கு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார். ஆமென். 2 மடங்கு ஆசீர்வதித்தார். எல்லா காரியத்திலும் அவனுக்கு மேன்மையை கொடுத்தார். கண்மலையின் அரண்கள் இனி நமக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். ஒரு அல்லேலூயா. நாம் நீதியாய் நடந்தோம் என்றால் நிச்சயமாக அது நமக்கு அடைக்கலமாகும். மூன்றாவதாக, அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். இயேசுவானவர் சொன்னார். என்ன சொன்னார்?
நானே ஜீவ அப்பம். அந்த அப்பம் எப்பவும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அவர் நம்ம கூடவே இருந்து அந்த பரிசுத்தத்தை கொடுப்பார். அப்பம் என்று சொல்லுகிற வேளையில் அவருக்கு இன்னொரு அர்த்தம் பரிசுத்தம். நானே அந்த பரிசுத்த தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை மேன்மைப்படுத்துவார். உலக பிரகாரமாய் பார்க்கிற வேளையில் ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கலாம், இல்லாவிட்டால் நமக்கு தேவையானது பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். இயேசு நமக்கு அவைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இத்தனை வருஷமும் துன்பத்தில் இருந்தேன், இத்தனை வருஷமும் அழுகையில் இருந்தேன். வேதம் சொல்கிறது, உன்னை மீட்கும் நாள் வந்தது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் மீட்கும் நாள் வந்தது. நமக்கு அவர் அப்பம் கொடுக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். 4வது சொல்லப்பட்டிருக்கிறார், அவர் தண்ணீர் அவனுக்கு நீ விரும்பின அபிஷேகத்தை தேவன் உன் சிரசின் மீது ஊற்றுவார். ஹல்லேலூயா. எதை ஆண்டவற்றை கேட்டாயோ 24 மணி நேரம் அபிஷேகத்திலே உன் வாழ்க்கை போயிட்டுருக்கோம், ஆசீர்வாதமாய் போயிட்டுருக்கோம். நீங்கள் நினைத்து பாருங்கள், என் நீதியின் வலது கருத்தினால் தாங்குவேன் என்று சொன்னார். அந்த தாங்கக்கூடிய கருத்தில் இருக்கிற வேளையில் ஒரு மனிதன் கதை பேசிகிட்டு இருக்க மாட்டான். அவன் செம்மையானவைகளை பேசுவான், வெறுக்க வேண்டியவளை வெறுப்பான், உதற வேண்டியவளை உதறுவான், பொல்லாத யோசனைகளை அவன் அப்புறப்படுத்துவான், காதில் கேட்க மாட்டான், தன் கண்களை பாவத்துக்கு நேராய் திருப்ப மாட்டான், பரிசுத்தப்படுத்துவான். ஏனென்றால் இந்த கண்கள் தேவனை பார்த்த கண்கள், இயேசுவை பார்த்த கண்கள். இந்த கண்கள் பொல்லாங்கான காரியங்களை பார்க்கக்கூடாது என்று சொல்லி அவன் நீதியாய் நடப்பான். அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். கண்மலையின் அருள்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவருடைய அபிஷேகம் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் பலப்படுத்துகிறார், கர்த்தர் சகாயம் பண்ணுகிறார், கர்த்தர் நீதியின் வலது கர்த்தரால் நம்மை தாங்குகிறார். இயேசு சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆமேன். நான் விலக மாட்டேன், நான் கைவிட மாட்டேன், என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அந்த வலது கரத்தில் உட்கார்ந்துட்டு நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? உன் கண்கள் ராஜாவை, 17வது வசனம், உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும். கர்த்தாவே, என் கண்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர், என் நடைகளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர், என் உதட்டை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர், என் கைகளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர், என் செவியை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர், என் கண்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர். 15வது வசனம் இது. 16வது வசனம், இவ்வளவத்தையும் நான் பரிசுத்தப்படுத்தினபடியினால, நீர் பரிசுத்தப்படுத்தபடினால நான் இன்றைக்கு உயர்ந்த இடத்துல இருக்கிறேன். கண்மலை அரண்கள் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது. என் அப்பத்தை நீ தருகிறீர், எனக்கு அப்பம் தருகிறீர், எனக்கு தண்ணீர் கொடுக்கிறீர், என்னை பரிசுத்தப்படுத்துகிறீர், ஏன்னா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீர் எனக்கு தருகிறீர். இன்றைக்கு உம்முடைய கருத்தில் இருந்து என் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் பார்க்கிறேன், மகிமையின் தேவனை மகிமை பொருந்தினவராய் பார்க்கிறேன். மட்டுமல்ல, தூரத்தில் உள்ள தேசத்தை நீ பார்ப்பாய். இங்கே தூரத்தில் உள்ள தேசம் என்று சொல்லுகிறது பரலோக தேசம். ஹல்லேலூயா. சுற்றி இருக்கிற தேசம் அல்ல, பரலோக தேசத்தையும் பார்க்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த மாதத்தில் மகிமையான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார், செய்ய போகிறார். ஆண்டவரே, உம்முடைய நீதியின் கருத்தினால் என்னை தாங்கும் ஆண்டவரே, என் நடைகள் நீதியாயிருக்கும் ஆண்டவரே, என் வாயை பரிசுத்தப்படுத்தும், நான் செம்மையானவைகளை பேசுவேன் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த கருத்தினால் கிடைக்கக்கூடிய அந்த பொய்யான அந்த ஆதாயத்தை நான் வெறுக்கிறேன் ஆண்டவரே, நான் யாருக்கும் இடுக்கண் செய்ய மாட்டேன் கர்த்தாவே. இயேசுவே, என் கைகளை பலப்படுத்தும் ஆண்டவரே, என் கைகளை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை என் காது கேட்காத ஆண்டவரே, என் காதுகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும், என் கண்களை நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எனக்கு வாசம் செய்வதற்கு உம்முடைய கருத்தை நீ தந்திருக்கிறீரே, அந்த கருத்துக்குள் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன். என் கண்கள் வானத்தையும் பூமியை உண்டாக்கிற கர்த்தர் அவருடைய கருத்துக்குள் என்னை வைத்திருக்கிறபடினால் என் கண்கள் உம்மை காணும் ஆண்டவரே. எப்படி காணுமா? சாதாரணமாய் காணாது, மகிமை பொருந்திய தேவனை காணும்,
மகிமை பொருந்திய இயேசுவை காணும். தூரத்தில் உள்ள அந்த பரலோக தேசத்தையும் என் கண்கள் காணும்படியாய் என் கண்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் கர்த்தர் தந்த அந்த நல்ல வார்த்தைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். முதலாவது சொன்னார், நீ பயப்படாதே, நான் உன் கூட தான் இருக்கிறேன், உன் வலப்பக்கத்தில் நிழலாக இருக்கிறேன். எவ்வளவு அருமையான வார்த்தைகளை தேவன் தந்திருக்கிறார். உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை, நான் உன் வலப்பக்கத்தில் இருக்கிறான்ப்பா, நீ திகையாதே. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை பார்த்து நீ திகையாதே, உனக்குரிய காரியங்களை பார்த்து நீ திகையாதே. நான் உன் தேவன். மறுபடியுமாய் கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார், உனக்கு நான் தேவனாக இருக்கிறேன். இப்போ கலைந்த வார்த்தை கேட்டீங்க, நான் உன்னை பலப்படுத்த போகிறேன். பலனற்று பலவீனமாய் எங்கேயோ ஒரு மூலையில் கிடந்த உன்னை நான் தூக்கி எடுத்து உனக்கு சகாயம் பண்ணி நான் உன்னை பலப்படுத்த போகிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இன்றைக்கு நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு அடைக்கலமாய், எனக்கு ஒரு புகலிடமாய், எனக்கு ஒரு பாதுகாப்பாய் நான் தங்கி தாபரிக்கும்படியாய் உம்முடைய நீதியின் வலது கருத்தை எனக்கு முன்பாய் நீட்டியிருக்கிறீரே, அந்த கருத்தில் என்னை தாங்கிக் கொள்ளும் ஆண்டவரே, தாங்கிக் கொள்ளும் அப்பா. உம்மை போல நானும் தகப்பனே நீதியாய் நடப்பேன் ஆண்டவரே. நேர்மையாகவும் நியாயமாகவும் உமக்குள் இருக்கிற அந்த குணத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறபடினால நான் அப்படியே நடப்பேன் ஆண்டவரே. என் எல்லை எங்கிலும் பரிசுத்தத்தை நீர் கட்டளையிடும் கர்த்தாவே. நான் உயர்ந்த இடத்துல வாசம் பண்ணணும். எவ்வளவோ உயர போகணும் விரும்புகிறேன், ஆனால் கீழத்தான் இருக்கிற ஆண்டவரே, என்னால் போக முடியலை. ஆனால் ஏசாயா 33ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின்படி நான் தீர்மானித்து விட்டேன் ஆண்டவரே, தீர்மானித்து விட்டேன் 16 படியும் 17 படியும் என்னை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிக்க அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். நான் எழும்பி நின்று ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? வாக்குத்தத்தம் செய்த தேவன் அவர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், 1000 தலைமுறைக்கு இறங்குகிறவர். இன்றைக்கு சொல்லி இருக்கிறார், நீ கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடப்பாய் என்றால் கர்த்தருடைய நீதி உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும். இன்றைக்கு நாம் எப்படியோ இத்தனை ஆண்டுகளை நாம் ஓட்டி விட்டோம். நம்முடைய காலங்கள் ஒருவேளை நன்மையாக இருந்திருக்கலாம், பயமில்லாமல் இருந்திருக்கலாம், சமாதான சந்தோஷத்தோடு இருந்திருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன? பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன? ஒரு கேள்வி உங்களுடைய இருதயத்தில் வருகிறது. குடும்பத்திற்கு முன்பாய் நீதியாய் நடந்து கொள்ளுங்கள். வெறுக்க வேண்டியவர்களை வெறுத்து, தள்ள வேண்டியவர்களை தள்ளி போட்டு, காணக்கூடாதவர்களை காணாதபடி செவிகளை அடைத்து கரங்களை உதறி தேவனுக்கு முன்பாய் நில்லுங்கள். நான் மட்டுமல்ல, நம்முடைய சந்ததியும் உயர்ந்த இடத்திலே வாசம் பண்ணுவார்கள். யோசுவா சொல்லுகிறான் அல்லவா, நானும் என் வீட்டாருமோ என்றால் அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்திலே துவனிக்கணும். கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே ஆராதிப்போம். அன்றைக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நாட்களிலே உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும். இப்போதான் வருகிறது ராஜா என்கிற ஒரு வார்த்தை. அங்கே இயேசு ராஜா ஆளுகிறார், அவருடைய அரசாட்சி இருக்கிறது, அவர் ராஜாவாக வீற்றிருக்கிறார். அந்த ராஜாவுடைய மகிமையை காணும்படியாக கர்த்தர் இரக்கம் செய்வார். ஆனால் நம்முடைய நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த நாட்களில், இந்த உலகத்தில், இந்த காலங்களில் அதற்காக நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா, கேட்போமா? மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். எதற்கு நீ பயப்படுகிற? உன் வலக்கரத்தை நான் பிடித்திருக்கிறேன். நீ பயப்படாதே சகோதரி, நீ பயப்படாதே. எதையோ நினைத்து நீ பயப்பட்டு கொண்டிருக்கிறாய். கர்த்தத்துவம் என் தோளின் மேல் இருக்கிறது. நான் அரசாட்சி செய்கிறவன், மாற்ற வேண்டியவளை மாற்றி நடக்க வேண்டியவளை நடப்பிக்கிறவன். நான் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். இன்றைக்கு சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே உனக்குள்ளே நான் இருக்கிறேன். திகையாதே, திகைத்து போய் நிற்கிறாயோ?
உலகத்தின் காட்சிகளை, உலகத்தில் நடப்பவைகளை, உனக்குள் நடப்பவைகளை, உன் குடும்பத்தில் நடப்பவைகளை பார்த்து திகைத்து போய் நிற்கிறாயோ, நான் உன் தேவன் என்பதை நீ மறந்து விடாதே. நான் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். என்னை ஒருவனால் ஒரு கால் எதுவும் செய்ய முடியாது. உன்னையும் பயப்பட விட மாட்டேன், திகைக்க வைக்க விட மாட்டேன். நான் உன்னை பலப்படுத்த போகிறேன். இந்த புதிய மாதத்தில் நான் உன்னை பலப்படுத்த போகிறேன். உன்னை பலப்படுத்த, நீ வடித்த கண்ணீரெல்லாம் என் துருத்தியில் அல்லவோ இருக்கிறது. நீ நித்திரை இல்லாமல் செலவு பண்ண நாட்கள் எல்லாம் என் கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நீ பட்டினி கிடந்து கதறின நாட்கள், ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு ஓஹோ என்று கதறின நாட்கள் எல்லாம் நான் பார்த்து கொண்டல்லவா இருக்கிறேன். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஒரு சகாயத்துக்காய், ஒரு காரியத்திற்காய் எவ்வளவு தூரம் நீ அறிந்து கொண்டிருந்தாய், எவ்வளவு தூரம் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். கடைசியாக சொல்லுகிறார், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். உள்ள கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன நான் உன்னை மறக்கவில்லை மகனே மகளே. நான் உன்னை விட்டு விலகுவதிலும் உன்னை கைவிடுவதும் என்று சொன்ன என் வார்த்தையை நான் மறக்கவில்லை. நான் உன்னை தாங்கி கொள்ளும்படியாய் என் கருத்தை நீட்டுகிறேன். நீ செய்ய வேண்டியது என்ன? நீதியாய் நட, என்னை போல நீதியாய் நட, நேர்மையாய் இரு. நான் உன்னதத்தில் வாசம் செய்கிறவர், உன்னையும் அங்கே வாசம் செய்யும்படியாய் நான் அழைக்கப் போகிறேன். நீ நீதியாய் நட, செம்மையானவர்களை பேசு, உன் உதடை பரிசுத்தப்படுத்திக்கொள், இடுக்கண் வருவதால் ஆதாயத்தை வெறுத்துக்கொள், உன் பரிதானங்கள் வாங்காதபடி உன் கைகளை உதறிவிடு, உன் கைகளை கர்த்தருக்கு எனக்கு நேராக நீட்டு, நான் உன் கரங்களை பரிசுத்தப்படுத்துகிறேன். உனக்கு தேவையானவைகளை என் கரத்திலிருந்து நீ எடுத்துக்கொள், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இரத்தம் சிந்துவதற்கான யோசனையை கேளாதபடி உன் காதுகளை பரிசுத்தப்படுத்திக்கொள். அது பாவம். ஒரு காதுகள் மூலமாய் பாவம் உன் சரீரத்துக்குள் இறங்கக்கூடாது. நீ உன் காதுகளை பரிசுத்தப்படுத்திக்கொள், செவியை அடைத்துக்கொள், உன் கண்களை மூடிக்கொள், பொல்லாப்பை காணாதபடி. பொல்லாப்பு ஒரு மனிதன் துடிக்கிறவர்களிலே மற்றவர் அதை பார்த்து ரசிக்கிறான். நீ அப்படி அல்ல. அந்த பொல்லாப்பை காணாதபடி இயேசுவே என்று என்னை கூப்பிடு, உனக்கு ஒரு உயர்ந்த இடத்தில் ஒரு வாசம் பண்ணும்படியாய் ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். கண்மலையின் அறங்கள் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறது. உன் அப்பம் உனக்கு கொடுக்கப்படும், உன் தண்ணீர் உனக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இன்றைக்கு கர்த்தாவே என் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும்படியாய் இறங்கும் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தாவே பரலோகத்தை காணும்படியாய், பரலோக தேசத்தை, அதுதான் தேசம் ஆண்டவரே, அந்த தேசத்தை பார்க்கும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார் என்ற ஒரு பயத்தை, கர்த்தர் எனக்கு சகாயம் பண்ணுகிறார் ஒரு பயத்தை ஒவ்வொருவருக்கும் இதில் கொடுத்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு தான் கண்களை மூடினாலும் என் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் பார்ப்பேன் என்கிற ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே இயேசுவே, இந்த மாதம் முடிய போகிறது ஆண்டவரே, இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது ஆண்டவரே. அதற்குள்ளால மகிமையான காரியங்களை, மேன்மையான காரியங்களை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள முடியாய் வாக்கு தத்தத்தில் நீர் உண்மை உள்ளவர் என்பதை இந்த வாக்கு தத்தத்தின் மூலமாய் ஆண்டவர் நீர் சாட்சியாய் காண்பிக்க முடியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குடும்பத்திற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வசனத்தின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய், செய்தியின் மூலமாய் ஆண்டவரே, உன்னதத்தில் வாசமாயிருக்கிற என் தேவன் உம்முடைய பிள்ளைகளின் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்பி நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆணிவா இந்த கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபத்தை கேட்பவரே, உமக்கு நன்றி கோடான கோடி ஸ்தோத்திரம். சபையை ஆசீர்வதியும், சபையின் குடும்பங்களை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும், எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், எல்லையை விரிவாக்கும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இருதயத்தின் மீது கருத்தை வைத்து சத்தமாக சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.